ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் சிறுகிழங்கு போட்டிருந்தோம். ரொம்பவே அழகாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம நட்டு 6 மாதத்தில் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்ட் டைம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ரொம்பவே நிறைய கிழங்குகள் இருக்கும். இந்த மாதிரி வேர் பகுதியில் தான் வந்து நிறைய கிழங்குகள் இருக்கும். இந்த சிறுகிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. புரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம கிழங்குகள் சாப்பிட்டா வாய்வு தொல்லைகள் அந்த மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்குலாம். அதுக்கு வந்து இந்த சிறுகிழங்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நிறைய விதமாக சமையல் பண்ணி சாப்பிட்லாம். சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மேலே இருக்கக்கூடிய வேர் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டான ஒரு கிழங்கு. வறண்ட மண் பகுதியும் இல்லாமல் தண்ணியும் தேங்காமல் சமவெளிகளில் நல்லா வளரக்கூடியது தான் இந்த சிறுகிழங்கு.